மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த ஒரு கருத்து குறித்து இப்போது நாங்கள் பார்க்கலாம். தேசபால பணிகிரியும் வலட்ட லக்கூபா கேன நிலதாரின்ட்ட கோட்டிகரன் கெவனவாட்ட மைத்ரிகே விரோதய முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர்களான காமினி செனரத், லலித் வீரதுங்க, அதனிடத்தில் தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்த அனுஷ பெல்பிட உள்ளிட்ட இவர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. நீதிமன்றத்தில் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக அவர்களுக்கு எதிரான வழக்குகள் இந்த ஆட்சி காலத்தில், அதாவது கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இப்போது அதனோடு இணைந்த தரப்பினர், அதாவது மொட்டு தரப்பினர் கேட்டிருக்கிறார்கள். பிரதமரோடு இணைந்து ஜனாதிபதியோடு பேசி இதனை செய்து கொள்ள விரும்புகிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இது தொடர்பான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட இருந்தது. மே 9ஆம் தேதி அவர் பதவி விலகியதை தொடர்ந்து அது கைவிடப்பட்டிருந்தது. கைவிடப்பட்டதற்கு பிறகு இப்போது அது தொடர்பான நடவடிக்கைகளை தினேஷ் குணவர்தன மூலமாக நகர்த்துவதற்கு முயற்சிக்கின்ற நிலையிலேயே மைத்ரிபால சிறிசேன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நாட்டை பொருளாதார நெருக்கடியில் மீட்பதற்கான அனைத்து ஆற்றல்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் பயன்படுத்த வேண்டுமே தவிர மக்களின் பணத்தை வீணடிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்று அவர் கூறுகிறார். இது தொடர்பில் அவர் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். 2015, 2019 வரை நல்லாட்சி காலத்தில் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளானதாக குறிப்பிட்டு அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவன பிரதானிகள் சிலருக்கு கோடிக்கணக்கில் நஷ்டஈட்டை செலுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராகி வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தன. இவ்வாறு நஷ்டஈட்டினை செலுத்துவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள பெயர் பட்டியல் தொடர்பில் ஆராய்ந்த போது அந்த பட்டியலில் காணப்பட்ட பெரும்பாலானவர்களது பெயர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவர்களாகவே காணப்பட்டன. எனவே அவர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என கூறுவது பொருத்தமற்றது. நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடிகள் நிலவுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேட தரப்பினருக்கு கோடிக்கணக்கில் நட்டஈட்டை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாறும் அதனை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடுமையாக எதிர்ப்பதோடு அதிருப்தியையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் செயற்பாடாக அமைய வேண்டியது நாட்டை பொருளாதார நெருக்கடியில் மீட்பது அல்லாமல் நஷ்டஈடு வழங்குவது அல்ல என்ற ஒரு விடயத்தினை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டுகிறார்.